சாபத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் ஆதியாம் 3:6 படி அதே கனியை உற்று பார்த்தாள். அது இச்சிக்கப்படத்தக்க மரமாய் இருந்தது. அந்த மரம் பறித்தாள், தானும் சாப்பிட்டாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவினார். இருவரையும் காணோம். மனம் கசந்து அழுதார். ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே, அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாய். ஆடம், where are you? I miss you. ஒரே நொடியில் விழுந்து போன இச்சை. சில தினங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்து ஒரு குடும்பத்தினர் வந்தார். அதில் அந்த குடும்பத்தின் தலைவியன் மனைவியிடம் அதிகம் குறைப்பட்டு கொண்டார். அம்மா, ஒரு நாள் ரொம்ப பல்லு வலி இருந்தது. எங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து கஞ்சா மாதிரி ஒன்றை கொண்டு அந்த பல்லு வலி அந்த இடத்துல வைத்தார். வலி சுகமாயிடுச்சு. ஆனால் அதன் பிறகு என்னால் அதை விடவே முடியவில்லை. தினமும் காலையில் எழுந்து அந்த கஞ்சாவை வாயிலே வைத்தால்தான் வேலை செய்ய முடிகிறது. ஐயோ, இந்த இச்சையை என்னால் விட முடியவில்லையே. ஜெர்மனி நாட்டிற்கு ஒரு விசை நாங்கள் போயிருந்தோம். பிராங்க்பர்ட் என்ற நகரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு காரில் என் நண்பர் எங்களை உட்கார வைத்து விட்டு அவர் வேலையாக உள்ளே போய்விட்டார். ரயிலில் ஒவ்வொரு ரயிலிலும் ஏராளமான மக்கள் கோட்டு சூட்டு அணிந்து வெளியே வருகிறார்கள். அந்த ஸ்டேஷனுக்கு எதிரே நமது ஊரில் தரையில் சாக்கை போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கும் வியாபாரிகளைப் போல வரிசையாக வியாபாரிகள் ஆண்களும் பெண்களும் இருக்க கண்டோம். இந்த மக்கள் எல்லாம் நேரே போவார்கள், தங்கள் கோட்டுகளை கழற்றுவார்கள், கையை நீட்டுவார்கள். அவன் ஒரு வெள்ளை மருந்தை கையில் ஊசி மூலம் ஏற்றுவான். அவனுக்கு காசு கொடுப்பார்கள், போய்விடுவார்கள். என்ன ஊசி இது என்று கேட்டேன். ஐயா, இது கஞ்சா ஊசி. இன்னைக்கு ராத்திரிக்கு அவனுக்கு ஒரு கிக் வேணும், அதுக்காக போட்டுக்கொண்டு போகிறான். என்ன பரிதாபம்! உலகத்தின் இச்சை. அடிக்கடி நான் அருளர்கள் கூறுகிற ஒரு காரியம் உண்டு. எங்கள் போதுகிற ஆலயத்தில் ஒரு தடவை சொன்ன காரியம். வாலிபன் ஒருவன் இந்த இச்சைக்கு அடிமையானான். எப்பொழுதும் போதை மருந்து அவனுக்கு அவசியம். ஒரு நாள் போதை தலையில் ஏறி